வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம இந்த கோடுகளுடைய வகைகளை மொத்தமாக சேர்த்து எப்படி பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே கோடுகளோட வகைகளை ஒவ்வொன்றா எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நான் நேர்கோடுகள் நான் ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா செங்குத்து கோடுகள், இது படுக்கை கோடுகள் அல்லது கிடைமட்ட கோடுகள், இவை சாய்வு கோடுகள், இங்கே வளைவு கோடுகள் அல்லது அலை போன்ற கோடுகள், நெளிவு கோடுகளை வரைஞ்சி வச்சுருக்கேன். இங்கே வந்து வளைவு கோடுகளை வரைஞ்சிருக்கேன். இது குறுக்கு மறுக்கான கோடுகளை வரைஞ்சிருக்கேன். அதே போல் இங்கே வேறு வேறு பென்சில்களில் வேறு வேறு மீடியத்தில் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதாவது இது சார்கோல் பென்சில், இது பால் பாயிண்ட் பேனா பிளாக், இது கலர் பென்சில், அப்புறம் இது சாதாரண ட்ராயிங் பென்சில்ஸ், இது மார்க்கர். எதுக்காக இப்படி வரைஞ்சி வச்சுருக்கோம் அப்படின்னா, நீங்கள் எந்த வகையான மீடியத்தை வேணால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பல வகையான மீடியத்தில் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லா வகையான மீடியத்தையும் நீங்கள் சுலபமாக கற்று தேர்ந்திட முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி பயிற்சி பண்ணுறோம். இப்போது இவைகளை மொத்தமாக ஒரே பேப்பரில் நம்ம எப்படி சேர்த்து வரைகிறது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்கோம். இது ஏற்கனவே உங்களுக்கு பயிற்சி கொடுத்தது தான். ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த கோடுகளை வரைஞ்சிருக்கோம். இப்போ நேர்கோடுகள், சாய்வு கோடுகள், அப்புறம் செங்குத்து கோடுகள், அப்புறம் வளைவு கோடுகள் அல்லது நெளிவு கோடுகளை நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போது இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு மிக திறமையான, மிக சிறப்பான ஒரு நோக்கம் வந்து உருப்பெறும். அதே போல் நல்ல ஒரு டிசைனும் இதில் கிடைக்கும். கைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக அமையும். கோடுகளை பரிச்சயப்படுத்துறதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக இது அமையும். அதே போல் நீங்கள் எனக்கு படம் வரைய தெரியல, நீங்கள் வந்து படம் வரைஞ்சி அதில் கோடுகளை நிரப்ப சொன்னீங்க, எனக்கு படமே வரைய தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க, கோடுகளை கை கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். இப்போது நம்ம இந்த கோடுகளை ஒரு ஓவியத்தில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். எப்படின்னு பார்க்கலாம். அதை இப்போது கழுகுகள் என்ன பண்ணும் அப்படின்னா, கழுகுகளுடைய வாழ்க்கை முறை எப்படின்னு சொன்னால், அது வந்து மிக உயரமான மலை உச்சியில் போய் தன்னுடைய கூடை கட்டுமா, தன்னுடைய கூடுகளை கட்டுமா. உயரமான மலை உச்சிலை கூட்டை கட்டி தன்னுடைய முட்டைகளை அதில் பாதுகாக்கும். அப்போது அது முட்டையிட்டு குஞ்சு பொரித்த பின்னர் என்ன செய்யும் அப்படின்னா, குஞ்சுகள் சில காலம் வளர்ந்ததுக்கு பிறகு சிறகுகள் முளைத்திருக்கும். ஆனால் சிறகுகள் விரித்து பறக்க தெரியாத குஞ்சுகளை என்ன பண்ணுமா, கழுகுகள் மேலிருந்து கீழே தள்ளி விடுமா. அது ஏன் அப்படி செய்கிறது? தன் குஞ்சுகளை, தான் பெற்ற பிள்ளைகளை கூடுகளை விட்டு தள்ளி விடுகிற கழுகுகளின் பழக்க வழக்கம் மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது பறவை ஆராய்ச்சியாளர்களுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது ஏன் அப்படி செய்யுது அப்படிங்கிறதுக்காக அதை ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்போது என்ன பண்ணுது, ஒரு கழுகு அதை போல் தள்ளிவிடுற காட்சியை அவர்கள் பார்க்க நேரிடுகிறது. அப்போ அந்த கழுகு குஞ்சுகள் மேலிருந்து கீழே விழ ஆரம்பிக்கின்றன. தள்ளிவிட்ட கழுகு குஞ்சுகள், தள்ளிவிடப்பட்ட கழுகு குஞ்சுகள் மேலிருந்து கீழே வருகின்றன. என்ன நிகழும்? மேலிருந்து கீழே விழுந்து தரையில் மோதினால் அவ்வளவுதான், அவனுடைய உயிர் அதோ கதி. ஆனால் என்ன நடக்கிறது? மிக உயரமான மலை உச்சி இல்லையா? அப்போது அதிலிருந்து தள்ளிவிடப்பட்ட கழுகு குஞ்சுகள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், காற்றுல மெதுவாக அசைஞ்சு அசைஞ்சு வருது. கீழே பூமியை நோக்கி வர வர அதனுடைய சிறகுகள் காற்று பட்டு மெல்ல விரிகின்றன. சிறகுகள் முளைச்சிடுச்சு, ஆனால் பறக்க தெரியாது. அந்த பறவைகள், அந்த கழுகு குஞ்சுகள் சிறகுகளை மெல்ல விரிக்கின்றன. மெல்ல விரித்து காற்றிலே படபடக்கிறது. பின்னர் மிகச் சுலபமாக காற்றிலே படபடத்த கழுகு குஞ்சுகள் தன்னுடைய சிறகுகள் இருப்பதை, தனக்கு சிறகுகள் இருப்பது என்பதே அப்போதுதான் கழுகு குஞ்சுகளுக்கு தெரிகிறது. ஓகே, நமக்கு வந்து சிறகுகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு குஞ்சுகளுக்கு தெரிகிறது. அதனால் என்ன செய்கின்றன, பூமியை வந்தடையும் முன்பே தன் சிறகுகளை விரித்து பறந்து செல்ல ஆரம்பிக்கிறது.
இதை கண்ட ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகச்சிறந்த மிக மிக பெரிய ஆச்சரியம். அப்போ ஏதோ ஒரு சில கழுகு குஞ்சுகள் கீழே விழுந்து இறந்து போய்விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது, அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் அந்த பழக்கமானது, கழுகுகளுடைய பழக்கமானது மிகுந்த ஆச்சரியத்தை விளைவித்தது. இப்போ இதை இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, உங்களை ஏற்கனவே கோடுகளை பரிச்சயப்படுத்தாச்சு. கோடுகளை எப்படி வரைகிறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம சொல்லிட்டோம். மிகச்சிறந்த ஒரு பயிற்சி முறையும் நமக்கு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போது அந்த கழுகு குஞ்சுகளைப் போல நான் உங்களை தள்ளிவிடப் போகிறேன். தள்ளிவிட்டாயிற்று. தினந்தோறும் நீங்கள் வெளியில் செல்கிறீர்கள். என்ன பண்ணுறீங்க? வெளியே போகிறீங்க, உலகத்தை பார்க்குறீங்க, தினம் தினம் பல்வேறு காட்சிகளை பார்க்குறீங்க. கண்களை அகல திறந்து காட்சிகளை காணுங்கள், காட்சிகளை அனுபவித்து ரசியுங்கள், காட்சிகளை உள்வாங்குங்கள். அவைகளில் கோடுகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது காட்சிகளிடையே கோடுகள் இருப்பது பரிச்சயமாய் உங்களுக்கு பளிச்சிடும். இயற்கையிலும் சரி, நாம் காணுகின்ற ஒவ்வொரு பொருளிலும் சரி, எல்லாவற்றிலும் கோடுகள் அங்கிங்கினாதபடி நிறைந்திருக்கின்றன. ஆகவே கோடுகளை கண்கொண்டு காணுங்கள், பரிச்சயப்படுத்துங்கள். எங்கே எந்த கோடுகள் இருக்கின்றன என்பதை பரிச்சயப்படுத்தி உள்வாங்குங்கள். அவைகளை மனதில் நிறுத்துங்கள். அவைகளே உங்களுக்கு வரைவதற்கான தூண்டுகோல். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்சரம், ஒரு எழுத்து. அந்த எழுத்தை எப்படி பயிற்சி செய்வது என்பதை நான் சொல்லிக் கொடுத்து விட்டேன் உங்களுக்கு. இனிமேல் கண்களை அகல திறந்து காட்சிகளை கண்டு அனுபவித்து ரசித்து அவைகளை உள்வாங்கி வரைந்தெடுத்து பயிற்சி மேற்கொள்வது என்பது உங்களுடைய பொறுப்பு. எனவே இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திப்போம். அதற்கு முன்னர் இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதேனும் கேள்விகள் இருப்பின் நீங்கள் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தொடர்ந்து பயிற்சி பண்ணுவது உங்களுடைய கையில் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.